ஹாய் வரும். ஸோ இன்றைக்கி சொன்னபடி அந்த ரம்ஜான் ஈவெண்ட்டில் M188 ஊர்னு வந்தாச்சு. ஸோ இதை எத்தனை டைமண்டில் ஸ்பின் பண்ணி எடுக்க போகிறோன்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஸோ வெற்றிகரம் ஃபஸ்ட்டு ஸ்பின் போட போகிறோம். ஸோ என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்பின்னில் 25 டோக்கன் கொடுக்குறாமோ சரி பரவாயில்ல இப்போ கரெக்டாக கொடுத்துருவோம் போலுக்குது. ஸோ பார்க்கலாம். செகண்ட் ஸ்பின் போட்டாச்சு. இதில் என்ன ஃபஸ்ட்டு 25 கொடுத்துருக்கானா, இதில் ஒரு 20. என்னடா அதுக்குள்ளே 15 அநியாயண்டா இதெல்லாம் பாடுறா. வேறு ஏதாவது குறைக்குதான்னு பாராடி தேர்ட் ஸ்பின்னும் போட்டாச்சு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக மேலே டைமண்ட் காய் ஆகிட்டே வருது. எங்கே வந்து நிறுத்துவானுங்கன்னு உனக்கு எதுவுமே தெரியல. ஸோ இன்னும் கொடுக்கல லாஸ்ட்டு ஸ்பின்லையும். ஸோ அடுத்து அது போட்டாச்சு. உனக்கு கொடுக்குற மாதிரி ஏதாவது ஒரு ரியாக்ட் பண்ணால் கூட போனாலும் டேய் புதினு தானா டே ஒரு 20-25 குத்தாக அதை விடுக்கலாமாடா வேறு கண்ணு ஏதாவது. இன்னும் அடுத்த ஸ்பின்னும் போட்டாச்சு. 4ஆம் ஸ்பின்னு கொண்டு போயிட்டுருக்கு. 8 டைமண்ட் பிடிங்கிட்டானுங்க. டே அநியாயம்டா 17 தானாடா. ஒரு 20-25 ஏதாவது கொடுங்க வேண்டா. இப்போ காத்தாலடி 4 மணிடா. 4 மணி ஏன் போட்டுட்ருக்கேன்டா வீடியோ. என்னடா ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை நமக்கு. ஏதாவது கடை நம்பிட்டு போடலாம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணவானா. ஸோ இருக்கிற டைமும் காலி பண்ணிடலாம். எத்தனை டைமு தான் கிடைக்குதுன்னு பார்த்தலாம். தோ போட்டாச்சு. ஸோ 8 ஸ்பின்னும் போட்டாச்சு. இன்னும் ஒன்று கூட கிடைக்கல. ஒரே ஒரு கன் ஸ்கின் எதுவுமே எடுக்கல. ஆல்ரெடி நம்மக்கிட்ட ஒரு கன்னு ஓண்டு வேறு. ஸோ அதனால் நமக்கு குறைஞ்சபட்சம் இந்த 200 ஸ்பின்னு ஃபுல்லாக அது விழுந்தால் தான். ஸோ இல்லைன்னா இழுத்துடும் மாப்பிள்ள. இந்த பாருங்க திரும்ப ஓண்டுலேயே விழுந்துடுச்சுன்னா கஷ்டம்தான். என்ன நடக்குதுன்னு பாருலாம். டே இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் அங்கே பாருங்கள் எவ்வளோ கிட்ட போயிட்டு கொடுக்க மாட்டேங்கிறானுங்க. என்னடா ஏதாவது பக்கா இல்லை இதுதான் கையும் ஏதாவது இது வச்சுட்டிங்களா ஏதாவது சொல்லுங்களா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் முதலே 200 ஸ்பின்னா கூட டக்குன்னு போட்டு போயிட்டே தரலாம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கானுங்க இவனுங்க. ஸோ ஒன்று போட்டாச்சு. ஸோ ஒன்று 2 டே ஒரு 10லாம் வச்சுருங்களா. 10 கொடுங்கண்டா. எப்பா சாமி யாரா நீங்களா. கரீனா 10 ஓகே கரீனா சொன்னதுக்கப்புறம் ஒரு 10 கொடுக்குறா. அப்போது கரீனா சொன்னாவா 10 இன்னொரு 10 கொடுத்துட்டா. கரீனா இன்னொரு 4-5 10 கூட ஆல்ரெடி அங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டோக்கனு 250 கிட்டே போயிடுச்சு. ஸோ என்ன பண்ணுவானுங்கன்னு தெரில. அந்த கன்ஸ்க்கு திரும்ப போலுக்குது. கிட்டத்தட்ட 159க்கு வந்தாச்சு லக்கு. ஸோ பார்ப்போம். இன்னும் கொஞ்சம் ஸ்பின் தான் இருக்குது. ஆனால் டைமும் இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கரீனா சீக்கிரம்டா இதுலேயே இந்த ஸ்பின்லேயே கொடுத்துட்டிங்கன்னா அப்படியே கிளம்பிடலாம்டா. ஒரு 2000 டைம்லாம் சேவ் ஆகும். ஸோ கொடுக்க மாட்டேங்கிறானுங்க. இன்னும் 192 வந்தாச்சு. பார்க்கலாம் ஒரு கடைன்னு ஒரு ஸ்பின்னாக போட்டுடலாம். ஏன்னா 200 டைம் வந்தால் நமக்கு நஷ்டம் தான். ஸோ கடைசி 200 ஸ்பின்னு என்ன தான் கிடைக்குதுன்னு பார்த்துலாமே. ஸோ போட்டாச்சு. இன்னும் 5 ஸ்பின் இருக்குது. ஒன்று இதுலையாவது கொடுத்துருந்தா. ஒரு 20 டைம் கூட அதை எங்களை சேவ் பண்ண விட மாட்டீங்க. ஷோ படுத்துறானுங்களே சொன்னாங்களா. போதும்டா இந்த ஈவெண்ட் முடிச்சுட்டு வேறு எந்த ஈவெண்ட்டில் கை வைக்கக்கூடாதுடா சாமி. ரம்ஜான் இவன் வந்தாலும் வந்துச்சு. 5000 ரூபாய் பிடிங்கின்னு போயிட்டானுங்க. எங்களா ஒரு ஸ்பின்னாக அவங்க அப்பாலாம் கொடுத்துட்டானுங்க. ஸோ ரம்ஜான் இவன்ட்டுன்னு சொன்ன உடனே கொடுத்துட்டானுங்க. நல்லா தான் இருக்குது எஃபெக்டெல்லாம். ஆனால் வாங்கிட்டீங்களே 3800 டைமண்ட் கிட்டே வாங்கிட்டீங்களே என்ன பண்ணுறது. பார்க்கலாம் இதோட எஃபெக்ட் எப்படி இருக்குது. உடனே ரெக்கார்ட் பண்ணி பார்த்துடலாம். ஏன்னா இதுக்குன்னு டைம் நம்ம விட்டோன்னா ஒன்றும் நடக்க போகிறது கிடையாது. இன்னும் நாளாக நம்மளால் ரீஃபண்ட் பண்ண முடியாது போகிறீங்க. ஸோ இந்த கன் ஸ்கின் எடுத்துடலாம். ஸோ ஆல்ரெடி இந்த கன் ஓண்டு போலுக்கு. ஸோ அதனால் அதை வேலை கீழே போயிடுச்சு. ஸோ இதில் என்ன இருக்குது. இதை வேறு வழியே இல்லை. விட்டு போகிறதுக்கும் மனசு கிடையாது நமக்கு. எடுத்துடலாம் இதை. ஸோ 275 ஸ்பின் ஒருத்தாள் இது 3000 டைம். ஏன்னா ஒரு 200 ஸ்பின் நம்ம ஏதாவது கொடுத்துருந்தீங்கன்னா கூட சந்தோஷமாக போயிடலாம். ஸோ ஓகே நம்ம இதை ட்ரையல் பார்த்துடலாம். ஸோ இதுக்குன்னே அவனுங்களே கொடுத்துருக்கானுங்க பொழுது பாருங்களேன். இது ஒரு எஃபெக்ட் வேறுங்க. இப்போ இந்த எஃபெக்ட் வேறு எடுக்கணும் பாருங்க. என்ன கன்ஸ்கின் ஓகே. கடைசியில் அது ஃபைனலைஸ் எடுத்தாச்சு. ஸோ கடைசியில் அந்த ஹேண்ட் அப் ஆஃபும் எடுத்தாச்சு. கோல்டன் கிளாரா ஓகே. ஸோ இந்த தன்னம் இருக்குது. ஸோ என்ன இன்னும் 115 இருக்கா. இது ரெண்டுத்தில் எதை எடுக்கலாம் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த கன்று பிடிக்குமோ அந்த கன்று ஒன்று எடுத்துடலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், போயிட்டு வரோம். டாடா பாய்.